நமச்சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் வக்கர பயிற்சி அடையும் சனி பகவானால் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும், அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புது மலர்ச்சியை தரப்போகிறார் சனி பகவான். இந்த பயிற்சியின் போது சில ராசிக்காரர்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறார். ஒருவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலாபலன்களை கொடுப்பவர் சனி பகவான். சனி பகவான் மனது வைத்தால் போதும், குப்பையில் இருப்பவர்கள் கூட கோபுரத்திற்கு செல்வார்கள். மன்னராக இருப்பவர்கள் கூட முடி துறந்து நாடு இழந்து நலன் போல அலைய வேண்டியதுதான். சிவனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் சனியின் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது. எல்லோருக்கும் ஒரே தீர்ப்புதான். அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுவார். சனி பகவான் எல்லோருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார். அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர். சனி பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது. சனி பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகலாம். வருகிற ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி அடையப் போகிறார். அதாவது எதிர் திசையில் நகரப் போகிறார். இந்த நிகழ்வானது ஜூன் மாதம் 30ஆம் தேதி இரவு 12:35 சனியின் சொந்த ராசியான கும்பராசியில் நடக்கப் போகிறது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சனி கும்பத்தில் வக்ர நிலையில்தான் பயணிப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும். அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கலாம். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சனி பகவான் தற்பொழுது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் பின்னர் நவம்பர் 15ஆம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார். இப்படி வக்கர நிலையில் சுமார் 139 நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார். சனி பகவான் வக்கரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இருக்கப் போகிறது. மேலும் நிதி நிலையில் நல்ல உயர்வும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம். கன்னி ராசி அன்பர்களே, சனி பகவானின் இந்த வக்ர சஞ்சாரம் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை வழங்க இருக்கிறது. இதுவரை இழுபறியாக இருந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். பணம் பல வழிகளிலும் வரும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். பழைய கடன் ஒன்றை பைசல் செய்வீர்கள். புதிய வேலை வியாபார முயற்சிகள் வெற்றியாகும். குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிறைந்திருக்கும். எதிரிகள் அடங்கி போவார்கள். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். திருமணம் தள்ளி போனவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நிச்சயமாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அலுவலக ரீதியாகவும் நல்ல பெயர் புகழ் உண்டாகும். வேலையில் இருந்த சிக்கல்கள் தீரும். குரு பகவானின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் மலை போல் வரும் பிரச்சனைகளும் பனி போல் விலகும். பெண்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் நற்பலன்களையே கொடுக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை தன வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வங்கி தொடர்பான கடன்கள் சாதகமாக அமையும். தடைப்பட்ட தன வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய மனை வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். கமிஷன் தொடர்பான துறைகளில் நல்ல லாபம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் படிப்படியாக குறையும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உடலில் அவ்வப்போது சோர்வு உண்டாகும். செரிமான உபாதைகள் ஏற்படலாம். ஒரு சில செயல்களில் தீவிரமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது மனதிற்கு மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகளிடம் கருத்துக்களை கூறும்போது விவேகம் வேண்டும். குழந்தைகளின் எதிர்கால செயல்பாடுகளில் அக்கறை செலுத்துவீர்கள். சகோதர வழியில் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். உறவினர்கள் வழியில் கருத்து வேறுபாடுகள் குறையும். பெண்களை பொறுத்தவரை திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவும்.
தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடைபெறும். வீட்டிற்கு தேவையான புதிய நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை மனதில் அதிகரிக்கும். மனதில் இருக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது நபர்களின் தன்மைகளை அறிந்து வெளிப்படுத்தவும். குழந்தைகள் வழியில் ஒற்றுமையான சூழ்நிலை உண்டாகும். மனதிற்கு நெருக்கமானவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். உத்தியோக பணிகளில் பொறுப்புகளும் மதிப்புகளும் அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கல்வி ரீதியான சுற்றுலா பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மனதில் இருக்கும் குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். சில மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். செய்முறை தேர்வுகளில் அலட்சியமின்றி செயல்படவும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் சாதகமாக அமையும். நண்பர்களின் ஆதரவின் மூலம் நன்மைகள் ஏற்படும். பணிபுரிவோருக்கு உத்தியோக பணிகளில் திறமைகளும் கௌரவமான பதவிகளும் கிடைக்கும். இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் நிலுவைத் தொகைகள் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். செய்யும் பணிகளில் ஒருவிதமான சோர்வுகளும் கவனக்குறைவும் உண்டாகும். புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் ஆதாயம் மேம்படும். வியாபாரிகள் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். கூட்டாளிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வியாபார பணிகளில் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். வியாபாரத்தை விரிவுபடுத்த புதுவகை சந்தை தொடர்பான தேடல் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். புதிய நவீன கருவிகளை வாங்குவதற்கான உதவிகள் கிடைக்கும். வேலையாட்களின் ஆதரவு அபிவிருத்திக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலைகள் அமையும். மக்களின் ஆதரவு கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். புதிய முயற்சிகளில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும். உயர் பதவிகளில் இருந்து வந்த காலதாமதம் விலகும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலம் செல்வாக்கு மேம்படும். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வர செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். அருகில் இருக்கும் எல்லை தெய்வத்தை சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சிக்கலான பிரச்சனைகள் விரைவில் அகலும். சிறப்பு பரிகாரம். நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர். அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர். பொதுவாக சனி பெயர்ச்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள். அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன. ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும். பிறகு சூரியனை வழிபட வேண்டும். சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை 3 முறை வலம் வந்து வழிபட்டு விட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும். அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும். குறிப்பாக வன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம். இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது. ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது. யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும். 7.5 சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின்கூறும் நியதிகளை கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம். சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும். அதற்காக கோபப்படக்கூடாது. பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். தினமும் காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைக்கவும். பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடவும். கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம். வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும். சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும். விநாயகர் வழிபாடு செய்யலாம். அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம். தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும். ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம். சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம். சித்தர்களின் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம். வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும். இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும். தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம்.
கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம். இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.